அண்மைச் செய்தி. சட்டவிரோத மணல் விற்பனை தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசு தரப்பில் பரபரப்பு வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இதன் பின்னணி என்ன? தற்போது எந்தெந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை பல்வேறு சோதனைகளை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் பறிமுதல் செய்து திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் 5 மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கப்பட்ட உரிமங்கள் தொடர்பான விவரங்களுடன் ஆஜராகும்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்த சம்மனை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த தடைக்கு எதிராகத்தான் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி பேலாயன் திரிவேதி தலைமையிலான அமர்வு விசாரித்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து குறிப்பாக வேலூர், திருச்சி, கரூர், அரியலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பும் பட்சத்தில் அவர்கள் ஆஜராக வேண்டும் என கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. இதன்படி மார்ச் 1ஆம் தேதி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனுக்கு அவர்கள் ஆஜராகவில்லை. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அவர்கள் மதித்திருக்க வேண்டும், ஏன் அவர்கள் ஆஜராகவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்த போது தற்போது தேர்தல் பணி தொடங்கிவிட்டதால் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் சட்ட ஒழுங்கு பொறுப்பேற்ற நிலையில் இருக்கிறார்கள். எனவே இந்த சம்மனை சற்று தள்ளி வையுங்கள் என தெரிவித்த போது ஏப்ரல் இறுதி வாரத்தில் குறிப்பாக ஏப்ரல் 25ஆம் தேதி மீண்டும் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்த பணமாற்ற தடுப்பு சட்டத்தின்படி இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு பதிலாக பிரதிநிதிகள் ஆஜராக முடியும் என்ற ஒரு வாதத்தை தமிழ்நாடு அரசு முன்வைத்த போது அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமே ஏப்ரல் 25ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி பதிலளிக்க வேண்டிய சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.